அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். கிட்டத்தட்ட நம்ம 10th அப்டேட் பார்த்துட்டு இருக்கோம். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுடைய தாக்குதல் நிலவரங்கள். கொஞ்சம் யுத்தகலம் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போயிட்டுருக்கு. மும்மூர்த்திகள் களத்தில் இறங்குறாங்க. அது யூகே உச்சபட்ச கோபத்தில் இருக்காங்க. சரி, ஈரான் கொஞ்சம் கூட கருணையே காட்டல. அவங்க கோபத்தை முழுமையாக வெளிப்படுத்துகிறாங்க. அரபு நாடுகளில் திரும்புகிற திசையெல்லாம் தாக்கல் நடத்திட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட கேப் விடவே இல்லை. தெஹ்ரான் முழுவதும் தரமட்டமாக்கிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் அடுத்தடுத்த தாக்குதலை தொடங்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை அடிச்சிட்டாங்க. ரேடியேஷன் வர்றதுக்கான வாய்ப்பே இருக்குன்னு சொன்னோடனே ஐஆர்ஜிசி முக்கிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. பெஞ்சமின் நெதன்யாஹு அவர்கள் உயிரோடு இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியை தொடுத்திருக்காங்க ஐஆர்ஜிசி தரப்புல இருந்து. அமெரிக்கா தரப்புல இருந்து அடுத்த கட்ட அறிவிப்பு. கிட்டத்தட்ட உச்சபட்ச நிலைமைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். வாங்க நண்பர்களே, 10th அப்டேட் இது. ஸோ ரொம்ப பரபரப்பான செய்திக்குள்ள நுழைய போனோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். பரபரப்பான செய்தி என்ன அப்படின்னா, ஐஆர்ஜிசி ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. தாக்குதல் நடத்தின உடனே, அதாவது ஒரு அதிமுக்கியம் வாய்ந்த ஏவுகணை, அந்த ஏவுகணையை நெதன்யாஹு அவர்களை குறி வைத்து தான் தாக்கல் நடத்தப்படுகிறது. இனி அவர் உயிரோடு இருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட ஐஆர்ஜிசி செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அங்கதான் போயிட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. உடனே செய்தி நிறுவனங்கள் எல்லாமே பரபரப்பாயிட்டாங்க. ஆனால் இதுவரை அந்த மிசைல்ஸ் அங்கே ரீச் ஆகின மாதிரி தெரியல. நான் இப்போ இந்த வீடியோ பதிவு கரெக்டாக 7:24 PM March 2 எடுக்கிறேன். இதுவரை ரீச் ஆகலை. ஆனால் ரீச் ஆனது அப்படின்னா உங்ககிட்ட அடுத்த அப்டேட் கொடுக்குறேன். மேபி இடைமறித்து தாக்கு நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் தெரியுது. இல்லை அதையும் மீறி அவங்க அனௌன்ஸ் பண்ணி அங்கேருந்து 20 நிமிஷம் வர வரைக்கும் உங்க எல்லாருமே சேஃப் சைடு தான் போயிடுவாங்க. அப்படி நெதன்யாஹு அவர்களை குறி வைத்து தாக்கல் நடத்தப்பட்டாங்கன்னா அது விளைவுகள் இன்னும் மோசமாக இருக்கும் என்பதில் ஒரு கூடுதல் தகவல். அதை விட இன்னும் ஒரு தகவல் என்ன அப்படின்னா, 3 நாடுகள் பிரான்ஸ், ஜெர்மனி, யூகே இந்த களத்துக்குள்ள நுழையிறாங்க. குறிப்பாக ஈரானிடம் ஆயுதங்கள் இருக்கக்கூடாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். அதுவும் எந்த கருணையும் இல்லாமல் அரபு நாடுகளை அச்சுறுத்தும் விதமாக தொடர்ந்து தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய பேரழிவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஈரானிடம் ஒன்றே ஒன்று மட்டும் கூற விரும்புகிறோம், உங்களிடம் இனி ஆயுதங்கள் இருக்கக்கூடாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கோன்ட்டாங்க. இந்த செய்தி வந்த அடுத்த அரை மணி நேரத்தில் ஈரான் என்ன பண்ணுறாங்க, அந்த சைப்ரஸ் பகுதி இருக்கு இல்லையா, சைப்ரஸில் இருக்கக்கூடிய யூகேனுடைய நிலைகள் மீது ஒரு தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க. கிட்டத்தட்ட கொஞ்சம் ஃபயர் பேர்ன் ஆகிட்டு இருக்கு. உடனே யூகே சொல்லிட்டாங்க, களத்தில் நாங்கள் நுழையிறோம், எங்களுடைய நிலைகளை முழுவதும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள், தேவைப்பட்டால் எங்கள் போர் விமானங்களை நாங்கள் அனுப்ப தயாராக இருக்கிறோம்ன்றாங்க. இதே பிரான்ஸ் தாக்கல் நடத்தின உடனே கடுமையான கண்டனங்கள் தெரிவித்தாங்க. உடனடியாக அந்த போரை நிறுத்த வேண்டும் என்று ஐநாவில் போயிட்டு தீர்மானம்லாம் கொண்டு வந்தாங்க. பாவம் அந்த ஐநாவே இன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஏப்பா அந்த பேலன்ஸ் பேமெண்ட் எல்லாம் இன்னும் கொஞ்சம் கொடுக்காம இருக்கீங்க, கொஞ்சம் கொடுத்துட்டீங்கன்னா பரவாயில்ல, சம்பளம் கொடுக்க வழி இல்லை, இதுக்கப்புறம் ஐநாவில் இது மாதிரி யாராவது தீர்மானம் கொண்டு வந்தீங்கன்னா ஃப்ளாஸ்கில் டீயும் பிஸ்கெட்டும் கொண்டு வந்துடுங்க, அது கொடுக்கறது கூட காசு இல்லைன்றாங்க. அவங்க போய் என்னங்க இந்த யுத்தத்தை நிறுத்த போகிறாங்க சொல்லுங்கள். அவங்க நிலைமையே படு மோசமாக இருக்குது. குறிப்பாக இந்த மகளிர் ஃப்ரீ பயணம் மாதிரி ஏதாவது ஐநா ஊழியர்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ பயணம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்லைங்க, ஏன் நாங்கள் பொழைச்சிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எங்கெங்கே பாவம் அந்த நாட்டாமே ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க. அவங்க போர் நிறுத்துறதாவது ஒன்றாவது. இதுக்கப்புறம் ஐநாவில் நீங்கள் தீர்மானம் கொண்டு வர எந்த நாடாக இருந்தாலும் கையில் ஃப்ளாஸ்கில் டீயும் மிச்சர் பிஸ்கெட்லாம் கொண்டு போயிட்டு நீங்களே உட்காந்து சாப்பிட்டு நீங்களே ஒரு தீர்மானத்தை போட்டுட்டு கடைசியில் அதையும் அமெரிக்கா வீட்டை கொண்டு வந்து தடுத்துட்டு அப்புறம் எதுக்கு பாஸ், இது அடிஷனல் செய்தியாக சொல்லிடுறேன். நான் ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டாக பிரிச்சிடறேன். நான் ஈரான் நடத்தின தாக்குதல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் செகண்ட் பார்ட்டாகவும், மொதல் பார்ட் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கிட்ட வரேன். குறிப்பாக இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு தெஹ்ரான் முழுவதும் இது 9th வேவ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த 9th வேவ் அதுக்கான வீடியோ பதிவுகள் பாருங்கள், பெரும்பாலான பகுதிகள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவங்க பவர் ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்கல்ல அந்த பிளான்ட்டு, மீறி இருக்கக்கூடிய அந்த பிரசிடென்டல் ஆஃபீஸ் அது இதுன்னு கொஞ்சம் ஐஆர்ஜிசி அந்த ரெட் கிரசன்ட் எல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அந்த பேலன்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து தாக்கல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் குறிப்பு என்னன்னா, அராக் அப்படின்ற ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் பாதிக்கப்பட்டதாக, எங்களுக்கு அணுக்கசிவு வந்து விடுமோ என்ற பதற்றத்தில் இருக்கிறோம் என்று ஈரான் அவசர அழைப்பு கொடுத்துறாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது அவங்க ரூல் இருக்கு, உங்ககிட்ட வெளிப்படைத்தன்மை இல்லை,
அதனால நாங்கள் பார்த்த வரைக்கும் சேஃபாக இருக்கிற மாதிரி தான் உணர்றோம், பெருசாக எங்களுக்கு தெரியல. ஆனால் இதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா உங்ககிட்ட வெளிப்படைத்தன்மை இல்லை. நாங்கள் பல தடவை அங்கே போயிட்டு நாங்கள் விசிட் பண்ணணும், அங்கே பார்க்கணும் நாங்கள் நினைச்சோம், உங்ககிட்ட கோரிக்கை வைத்தோம். அப்பெல்லாம் நீங்கள் தடுத்துட்டீங்க. திடீர்னு இப்போ ரேடியேஷன் வருது அப்படின்னா நாங்கள் எப்படி வந்து பார்க்கறது இந்த சூழ்நிலையில அப்படின்னு கை கழுவி விட்டுட்டாங்களா அப்படின்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்க முடிகிறது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ இஸ்ஃபஹான்ல இருக்கக்கூடிய ஒரு பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு நிலையம் இருக்கிறது. அந்த இடத்துலையும் இஸ்ரேல் தாக்கல் நடத்தியிருக்கிறது. அமெரிக்காவும் இணைந்து பெரிய தாக்கலை நிகழ்த்தியிருக்கிறது. ஏன் இந்த வெறித்தனமான மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து தாக்கல் நிகழ்த்துகிறது என்றால், ஈரான் அரபு நாடுகளை நிலைக்குலைய வச்சுட்டாங்க. அங்கங்க சும்மா ஆடி போய் இருக்கிறாங்க. அமெரிக்கானுடைய அடுத்தடுத்த ஆயுத குடோன்களை அழிக்கிறது, அவங்களுடைய ஏர்பேஸ் அடிப்பது, இது மாதிரி அடுத்தடுத்த இலக்குகளை வைக்கிறாங்க. குறிப்பு என்ன அப்படின்னா, பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க அப்படின்னு செய்தி வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. பெரிய பரபரப்பா இருந்தாங்க. ஓமன்ல பேச்சுவார்த்தை நடத்தியே போறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அங்க ஈரான் பாதுகாப்பு கவுன்சிலுடைய தலைவர் லார்ஜானி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, வாய்ப்புகளே இல்லை, யாருக்கிட்ட போய் யார் பேச்சுவார்த்தை நடத்துறது, இனி நாங்க அடிக்கிற அடியில அவங்க தான் வந்து எங்க கிட்ட கெஞ்சணும், இந்த எந்த காலத்திலையும் அமெரிக்காவிடம் பேச்சுவார்த்தை என்பதே முழுமையாக கிடையாது அப்படின்ற ஒரு அறிவிப்பு சொல்லி அதை வந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. முற்றுப்புள்ளி வச்சதுனால அடுத்த ஒரு பரபரப்பு செய்தி என்னன்னா, இப்பதான் நம்ம ஈரான் சம்பவத்துக்கு போக போறோம். இன்னைக்கு வந்து அரம்கோ ஆயில் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு 3 இடத்துல ஒரு ட்ரோன் தாக்குதலை நிகழ்த்தி இருக்காங்க. பற்றி எரிஞ்சிருக்கு. வேர்ல்டுலேயே மிகப்பெரிய ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியை அடித்த உடனே கொஞ்சம் பரபரப்பாயிட்டாங்க. பரபரப்பு அடுத்து இல்லாமல் அந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியிலும் ஏற்கனவே எந்த எண்ணெய் கப்பல்களும் வரதில்லை. அங்கே இன்றைக்கி கூட என்ன பண்ணிட்டாங்க, ஓமனுக்கு சொந்தமான ஒரு எண்ணெய் கப்பலை அடிச்சிட்டாங்க. ஆனால் அதில் 23 இந்தியர்கள் வேலை செய்கிறாங்க. ஒரு இந்தியர் என்ஜின் அந்த இயக்கக்கூடிய என்ஜினில் இருந்ததுனால அவர் இறந்து போனதாக சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு சில பேர் வந்து காயம் அடைந்திருப்பதாக சொல்கிறாங்க. அதனால் ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியில் இதுவரை 5 கப்பல்களை அடிச்சிட்டாங்க ஈரான். மீதி இருக்கக்கூடிய கப்பலும் ஜிபிஎஸ் சிக்னலை டோட்டலாக ஆஃப் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்க எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. உங்களுக்கான வீடியோ பதிவுகள் பாருங்கள். ஃபஸ்ட்டு எவ்வளோ பரபரப்பாக இருந்த அந்த கப்பல்கள் இந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியில், அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்திருக்கிறது என்பது கூடுதல் தகவல். இப்போ அரம்கோல இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் கப்பலை அடித்த உடனே ரஷ்யாவுக்கு ஒரு ஜாக் பாயிண்ட் அடித்த மாதிரி ரஷ்யானுடைய கேஸ்ப்ரோம் 10% உடனே ஸ்டாக் ஏறுது. அது இல்லாமல் அடுத்தடுத்த எண்ணெய் நிறுவனங்கள் எல்லாமே வந்து ரோஸ்நெட், என்விடிக்கு, இது எல்லாமே பெரிய அளவுக்கான விலைகள் வந்து உயர ஆரம்பித்து விட்டது. ஏன்னா இங்கே சவுதி தான் பெருசு, நாங்கள் சவுதியெலாம் விட்டு வைக்க மாட்டோம், அடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு குறிப்பு என்ன தெரியுங்களா, இந்த ட்ரோன் தாக்குதலை நிகழ்த்தியது ஈரான். ஹவுதிகள் நாங்கள் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக போரிட போகிறோன்னு சொன்னால் கூட அவங்க சவுதி மீது இப்போ கை வைக்க மாட்டாங்க. அப்படி கை வச்சிட்டாங்கன்னா வரலாற்று பிழை செஞ்ச மாதிரி ஹவுதிகள். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே ஓமனில் ஹவுதிகள் இருக்கிற பகுதியை தவிர மீதி முழுமையாக யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, சவுதியினுடைய பேக்கட் ஃபோர்ஸ் முழு கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்படி ஏதாவது இவங்க சப்போஸ் அரம்கோ நிறுவனத்தை அடிக்கிறனாங்கன்னா அந்த பகுதியை அடித்து தூக்கிடுவாங்க. ஏன்னா இவங்க மெஜாரிட்டி ஆகுறாங்க. இப்போ இதே இதற்கு முன்பு இருந்தது அப்படின்னா யூஏஇ பேக்கட் ஃபோர்ஸ் இருந்தாங்க. அப்போ ஹவுதிகளுடைய ஆதிக்கம் பெரிய அளவுக்கு இருந்தது. ஆனால் இப்போ நிலைமை தலைகள் இருக்கு. அதனால தான் ஹவுதிகள் என்னதான் அனௌன்ஸ் பண்ணாலுமே இது வரைக்கும் முழுமையான தாக்குதல் இறங்கியிருக்கிறாங்களான்னா இறங்கலை. சரி, இறங்கினாலும் ரெட்சி கடல் பகுதியில் மட்டும்தான் அடிப்பாங்க, சவுதியை தொட மாட்டாங்க. தொட்டாங்கன்னா அது இஸ்ரேலுக்கு அப்படியே லட்டு சாப்பிட்ட மாதிரி, கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி. அதே மாதிரி அமெரிக்காவுக்கு ஒரு ஜாக்பாட் கிடைச்ச மாதிரி ஏற்கனவே சவுதி சொல்லியிருக்காங்க, எங்களோட நிலைகளை பயன்படுத்தி தாக்கல் நடத்துங்கன்னு. சப்போஸ் இப்போ அங்கே சவுதியினுடைய நிலைகளை பயன்படுத்தி ஹவுதிகள் அடித்தாங்கன்னா ரொம்ப பக்கமாக வந்துடும், ஈஸியாக அடிச்சிருவாங்கன்றது கூடுதல் தகவல். அதனால் அந்த இடத்துல வந்து யோசனை பண்ணிட்டு இருக்காங்க, பார்க்கலாம். ஆனால் குவைத்தில் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுடைய பேஸ் ஒரு பெரிய ஒரு தாக்குதல், அமெரிக்காவோட தூதரகத்தின் மீது தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்காங்க. காலையிலிருந்து ஒரு தகவல், ரகசிய தகவல் வந்திருக்கு, ஈரானுடைய முக்கிய இலக்கு குவைத்து தான், அதனால் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்கன்றாங்க. இந்த வரைபடத்தை பாருங்களேன். இது வந்து மார்ச் 2ஆம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதல். 1, 2, 3 இருக்கு பாருங்க. அந்த 1, 2, 3ல் ஒன்று வந்து அல் ஷலீம் பேஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு.
குறிப்பாக போர் விமானங்கள் நிறுத்தக்கூடிய மிக முக்கிய பகுதி. 2 என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹெலிபேட் இருக்கக்கூடிய பகுதியில் அடிச்சிருக்காங்க. 3வது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபைட்டர் ஹேங்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஃபைட்டருக்கான ஹேங்கர் நிறுத்தக்கூடிய பகுதியில் அடிச்சிருக்காங்க. இது எல்லாமே ஆதாரத்தோட வரைபடத்தோட போட்டிருக்காங்க. இது இல்லாமல் தூதரகம் தனியாக இருக்காங்க. நேற்று வரைக்கும் குவைத்து கொஞ்சம் கம்மியாக அடித்தாங்க, பட் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சு. அதை விட குவைத்தில் இன்னொரு பெரிய நிகழ்வு என்னென்னா, கிட்டத்தட்ட 3லிருந்து 4 போர் விமானங்கள் F-16 ஃப்ரெண்ட்லி ஃபைட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க வான் தடுப்பு சாதனங்கள் தவறுதலாக எதிரிகளோட போர் விமானங்கள் என்று நினைத்து அடிச்சிட்டாங்க, மாற்றி சுட்டுடுச்சு. 3ல் 4ன்றாங்க. குவைத் நாங்கள் விசாரணை பண்ணிகிட்டு இருக்கோன்றாங்க. விமானிகள் அந்த பேராஷூட்டை கட்டி குதிக்கிற பதிவுகளும் பார்க்க முடியுது. இது ஈரானுடைய தாக்குதல் இல்லை, எங்களுடைய வான் தடுப்பு சாதனங்களே தவறுதலாக இது மாதிரி நிகழ்ந்து விட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ குவைத்தில் 2 நிகழ்வுகள் அடுத்தடுத்து அவங்களுடைய எண்ணெய் கிணறுகள் எல்லாமே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் எண்ணெய் கிணறுகள் நாங்கள் குறி வைக்க போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் மிடில் ஈஸ்டே ஒரு பெரிய ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறது. அதுவும் பக்ரைனில் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய நேவியினுடைய 5th ஃப்ளீட் ஹெட்குவார்ட்டர் இருக்குது. அந்த இடத்துல தாக்குதல் சேட்டலைட் இமேஜஸ்லாம் ரொம்ப கிளியராக இருக்குது, பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக கத்தார் தான் எந்த இடத்துல போர் நடத்தினாலும் போயிட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக ஆக்டிவேட் பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக இடைநிறுத்துவாங்க. பட் இன்னைக்கு கத்தார் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. தொடர்ந்து நாங்களும் எவ்வளோ சொல்கிறோம், சும்மா அடிச்சுட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறமும் நீங்கள் தாக்கல் நடத்துறதை நிறுத்தலை அப்படின்னா நிச்சயம் நாங்கள் நேரடியாக களத்தில் இறங்க போகிறோன்ற மாதிரி சொன்னாங்க. ஏன் கத்தார் இந்த அளவுக்கு ரொம்ப டென்ஷனாக எமோஷனலாக சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, இந்த வரைபடத்தை பாருங்களேன். இந்த வரைபடத்தில் நேற்று இல்லை, காலையில் பதிவு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஒரு பெரிய ரேடார் டோம் ஒன்று, அந்த ரேடார் டோமை அடிச்சிட்டாங்க. இந்த ரேடார் டோமை ஆல்மோஸ்ட் 5000 கிலோமீட்டர் வரைக்கும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணக்கூடிய மிக முக்கியமான ரேடார். ஆல்மோஸ்ட் 1 பில்லியனுக்கு மேலே இருக்கக்கூடிய மதிப்பு அது. US ANFPS 132 ரேடார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையே காலி பண்ணிட்டாங்க. அது பயன்பாட்டுக்கு இதுக்கப்புறம் வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்றாங்க. ஏன்னா பிப்ரவரி 28ஆம் தேதி இருந்த நிலைமையும் மார்ச் 1ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா கடுமையாக சேதாரமாக இருக்குது. இது அமெரிக்காவது மட்டும் இல்லை, கத்தாரினுடைய கூட்டு முயற்சியில் இருக்கக்கூடியது. அதனால் கத்தார் தலைமையில துண்டு போட்டு உட்காந்துட்டாங்க. அது அமெரிக்காவுக்குமே பெரிய லாஸ் இது. ஏன்னா இந்த ரேடாரை வச்சு தான் பெருசாக பிளான் பண்ணாங்க, எக்ஸிக்யூட் பண்ணாங்க. இருந்தாலும் மற்றதை வச்சு சமாளிப்பாங்க. பட் இது அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் கத்தார். சரி, கத்தாரை விட்டு அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா யுஏஇயில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆயில் தொடர்ந்து அமெரிக்காவுடன் கூட்டு செஞ்சு பண்ணுறாங்க. காலையில் லைட்டாக ஒரு அட்டாக் அடித்தாங்க, உங்ககிட்ட சொன்னேன். மறுபடியும் மதியத்துக்கு மேலே என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் 3 ட்ரோன் அட்டாக்கை போட்டாங்க. தொடர்ந்து பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு அங்கே. சரி, யுஏஇயில் அப்படின்னா இன்னொரு யுஏஇயில் அமேசானுடைய ஒரு டேட்டா சென்டர் ஒன்று இருக்குது, AWS, அதாவது அமேசான் வெப் சர்வீஸ் சென்டர் இருக்குது. அந்த ஆன்லைன் தளங்கள் இருக்குது, அதையும் அடிச்சிட்டாங்க. பெரிய உள்கட்டமைப்பு பெரிய அளவுக்கு சேதாரம் அடைஞ்சிருக்கு. ஐயோ அப்படின்னு அமேசான் புலம்பிட்டு இருக்காங்க. அமேசான் அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா பெரிய பணக்காரனாக தான் இருக்காங்க, அதனால் அவங்க ஒன்றும் அடிக்கலாம், அவங்கள சமாளிச்சுப்பாங்க மாதிரி தான். ஆனால் யுஏயும் பாதிப்பு இருக்குது. அப்போ நம்ம சொன்ன இந்த அரபு நாடுகள் எல்லாமே பெரிய பாதிப்பு. உங்களுக்கு எவ்வளோ இழப்புகள் மார்ச் 2ஆம் தேதியோடு நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, நீல கலராக குறிப்பிடுறது எல்லாமே இஸ்ரேல் அமெரிக்காவை அட்டாக் பண்ணது, ரெட் கலர் ஈரான் அட்டாக் பண்ணுறது. அப்போ நீல கலர்னா ஈரானுக்குள்ளார பார்த்தோன்னா 555 பேர் இறந்து போயிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈராக்கில் எப்படி நீல கலர் வருது அப்படின்னா, அங்கே ரெசிஸ்டன்ஸ் குரூப் இருக்காங்கல்ல, அந்த ரெசிஸ்டன்ஸ் குரூப் மீது நேற்று ஒரு 11 தாக்கல் நடத்தினாங்க. அதில் 2 பேர் இறந்துருக்காங்க. பதிலுக்கு ஈரான் அட்டன் பண்ணதில் 5 பேர் இன்ஜூர்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஈராக்கில் குவைத்தில் மொத்தமாக ஒருத்தர் இறந்து போயிருக்காங்க, 32 இன்ஜூர்டு. பக்ரைனில் ஒருத்தர் இறந்துருக்காங்க, 4 இன்ஜூர்டு. கத்தாரில் 16 இன்ஜூர்டு. யுஏஇயில் 3 பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்க. ஓமனில் 5 பேர் இன்ஜூர்டு. சவுதி அரேபியாவில் எதுவுமே இல்லை. யூஎஸ் சர்வீஸ் மெம்பர்ஸ் 3 பேர் கில்டு, 5 பேர் இன்ஜூர்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இஸ்ரேலில் 10 பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க. லெபனானில் 13, 149 இன்ஜூர்டு. பட் அடிஷ்னல் தகவல், லெபனானில் இப்போ 31 பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்க. சைப்ரஸில் பாருங்கள், ஒரு சிவப்பு கலர் இருக்குல்ல, அது தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இப்போ இஸ்ரேல் ஒரு புதிய குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நேற்று ஜெருசலமில் ஒரு அட்டாக்கு,
அது இல்லாமல் பீர்ஷாவா அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு பெரிய அட்டாக் இப்போ வீடியோ பதிவுகளையும் பார்க்க முடியுது. அது இல்லாமல் மிசைல்ஸ் வந்த வண்ணம் இருக்குது, நாங்கள் இடைமறித்து தாக்கல் நடத்திட்டு வந்துட்டாங்க. அதுக்கான பதிவுகள் ஒரு சில இடத்துல கிடச்சிருக்கு. ஏன்னா இறப்புகள் பற்றி தெரில. ஒரு சில இடத்துல கொத்து குண்டுகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் கொத்து குண்டுகளை பொருத்தி பயன்படுத்தியிருக்காங்கன்றாங்க. அதுக்கு தான் ஈரான் சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கே என்ன வேலை, நீங்கள் இஸ்ரேலை விட்டு, அது ஆக்குபையர்ஸ் உங்கள் இடங்களை விட்டு வெளியேறுவதே சால சிறந்தது, இனி இஸ்ரேல் முழுவதும் தாக்கல் நிகழ்த்தப்படும் என்று ஐஆர்ஜிசி வந்து இமீடியட்டாக நீங்கள் அந்த ஏரியாவை விட்டு வெளியேறிடுங்க, அது உங்களுக்கு நல்லது, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ இதுவரை இஸ்ரேல் வந்து அமெரிக்காவும் இணைந்து ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் உங்ககிட்ட காட்ட விரும்புகிறேன். நான் இந்த ஸ்டார் மாதிரி போட்டிருக்க பாருங்க, இந்த ஸ்டார் மாதிரி போட்டிருக்கிற பகுதிகள் தான் யூஎஸ் வந்து இஸ்ரேல்னு சேர்ந்து ஈரான் மீது நிறுத்தியிருக்காங்க. அப்போ நம்ம பார்க்கக்கூடிய தெஹரான் முழுமையும் பாருங்கள், கம்ப்ளீட்டாக எவ்வளோ அடிக்க முடியுமோ அந்த இடத்துல அடிக்க வச்சுருக்காங்க. மேலே டேப்ரிஸ், ஜான்சியாங் அந்த பகுதியில், கீழே சபகர்லையும் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த போர்ட்லையும் பஷீர், அப்புறம் சிராஸ், இஸ்ஃபான், இந்த எல்லா பகுதியும் எந்த அளவுக்கு தாக்கல் நடத்தும். ஆல்மோஸ்ட் 2000 குண்டுகளுக்கு மேலே சொல்கிறாங்க. இன்ன வரைக்கும் கணக்கு மட்டும் இஸ்ரேல் தரப்பில் 2000 குண்டுகள்ன்றாங்க. லெபனானில் புதுசாக இன்றைக்கி நைட் இருந்து தாக்கல் நடத்திட்டாங்க. குறிப்பாக இன்றைக்கி மதியத்துக்கு மேலே கூட அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். ஈரான் வந்து பதில் தாக்கல் நடத்தினா மிக கடுமையான விளைவுகள் ஏற்படும், அதி தீவிர தாக்குதலாக மாறும், உங்களை சாம்பல் ஆக்கிடுவான்னு சொல்லிட்டு மறுபடியும் யார் தரப்பில் எச்சரிக்கை கொடுக்குறாங்க, அமெரிக்க தரப்பில் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இது வரைக்கும் பயன்படுத்தியது சும்மா சாம்பிள் தான், இன்னும் அதிநவீன ஆயுதங்கள்லாம் நாங்கள் தொடவே இல்லை, இதுக்கப்புறம் தான் தொட போகிறோம், நீங்கள் காத்திருங்கள் ஈரான் அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஈரானில் மட்டும் இந்தியர்கள் 1100 பேர் சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. ஈரான் மட்டும் இல்லை, இப்போ தான் ஒரு சில அரபு நாடுகளில் கொஞ்சம் விமான நிலையங்கள் புக்கிங் வந்து அட்லீஸ்ட் மனிதர்களையும் அங்கே மாற்றியிருப்பவர்களையும் வெளியேற்றுவதற்காக, அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றுவதற்காக கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தி புக்கிங் போயிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டேன். இஸ்ரேல் கூட ஒரு சில ஃப்ளைட்டை வந்து அனுப்பலாம், ஏன்னா அந்த கேப் கொஞ்சம் விட்டுருக்காங்க ஈரான், அந்த கேப் அடிப்படையில் அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ நான் கேள்விப்பட்டேன். லைட்டாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயணிகள் விமானம் கிளம்பலாம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பதாக கேள்விப்பட்டிருக்கேன். பார்க்கலாம் அது தொடர்கிறதான்ட்டு. இல்லை, மேஜரான விஷயம் என்ன அப்படின்னா, ஹெஸ்புல்லா நைட்டு ஒரு 7 ராக்கெட் அனுப்புனாங்கல்ல, பதிலுக்கு உடனே பெய்ரூட்டை அடிச்சிட்டாங்க. நைட்டு அடித்ததில் 31 பக்கம் வந்து உயிரிழப்பு நைட்டே சொல்லிட்டாங்க. உடனே நியாம் காஷியம் அவர்கள், இன்னும் உங்களுக்கு 1 வாரம் தான் டைமு, 1 வாரத்துக்குள்ளே நீங்கள் பிழைச்சிட்டிங்கன்னா பெரிய விஷயம், நீங்கள் எங்கள் டார்கெட் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க ஐடிஎஃப், இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. ஹெஸ்புல்லா வந்து வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ லெபனானில் கால்வாசி பகுதி வெளியேற சொல்லிட்டாங்க. இப்போ நான் இப்போ வரும்போது ஒட்டுமொத்தமாக ஒரு பெய்ரூட்லேருந்து முக்கிய பகுதிகள் எல்லாத்தையும் வெளியேற சொல்லிட்டாங்க. இனி இஸ்ரேலை கேட்க முடியாது. நார்மலாகவே அமைதி ஒப்பந்தம் போட்டு முடித்ததுக்கப்புறம் தாக்கல் நடத்தும் போதே கேட்கல, இப்போ இல்லை, கரெக்டாக லட்டு மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிருச்சு இஸ்ரேலுக்கு. செனட்டர் கிரஹாம் என்ன சொல்லிட்டாருன்னா, எலிமினேட் தீஸ் பாஸ்டர்ஸ், இந்த பாஸ்டர்ஸை ஏன் இன்னும் உயிரோடு வச்சுருக்கீங்க, அமெரிக்கா இன்னும் ஏன் நீங்கள் விட்டு வச்சுருக்கீங்க, இதுக்கப்புறம்லாம் ஹெஸ்புல்லா விட்டு வைக்காதீங்க, அழிச்சிடுங்க அப்படின்னு மிஸ்டர் பிரசிடென்ட் ரொம்ப சீக்கிரமாக நடத்துங்கன்றாங்க. அதனால் பகல் நேரத்தில் இன்றைக்கி பார்த்தேன் நான், பெய்ரூட்டில் சதன் சூப்பர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல ஒரு பெரிய தாக்குதல் நிகழ்ந்ததை பார்க்க முடிஞ்சுது. பெரிய தாக்குதல் மேற்கொண்டு அடுத்தடுத்து நீ என்ன நடக்க போதோ தெரியல. இன்றைக்கி நைட்டுக்குள்ளார ஏற்கனவே லெபனான் ஒரு வார்னிங் கொடுத்தாங்க, பட் ரொம்ப மோசமான சூழ்நிலையை உணர போகிறாங்க இவங்க. ஈரானில் அங்கே போய் அடிக்கிறத விட இப்போ மாட்டிக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் ஹவுதியும் எதிர்பார்க்குறாங்க. யார்? இஸ்ரேல். ஏதாவது அப்படி இப்படின்னு லைட்டாக கொஞ்சம் வந்தாங்கன்னா, சவுதி வேற ஓடி வராங்க உதவி பண்ணுறதுக்கு, வச்சு முடிச்சுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பட் ஹவுதிகள் இன்னும் அதனால தான் ரொம்ப அமைதியாக நூக்கமாக யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் கிடைச்சாலும் இப்போ அதையும் உங்களுக்கு லட்டு சான்ஸ் கிடைத்த மாதிரி. ஏன் அப்படின்னா, இத்தனை நாள் ஹெஸ்புல்லா மீது இஸ்ரேல் மட்டுமே தாக்கல் நடத்தியது, இப்போ அமெரிக்காவும் இணைந்து தாக்கல் நடத்த போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபைனல் சான்ஸ் கொடுக்குறாங்க, அவர்களே உங்கள் மக்கள் மீதும் உங்களை தாக்கல் நடத்தாமல் இருக்குன்னா நீங்கள் ஹெஸ்புல்லா மீது எதிர் நடவடிக்கை எடுக்கின்ற மாதிரியான ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க. அங்கே இங்கே தெஹரானில் பார்த்தோன்னா இன்டர்னல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது. அந்த கட்டிடத்தினுடைய நிலைமையும் பார்த்துட்டு அங்கே முழுமையாக ஒரு 48 மணி நேரத்தில் 0 நெட் இருக்குது. அதையும் மீறி எப்படிப்பா அங்கே இருக்கக்கூடிய வீடியோக்கள் வருது அப்படின்னா, மேபி ஸ்டார்லிங்க் மூலயமாவோ அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் மூலயமாவோ வெளியே வருதுன்றது கூடுதல் தகவல். உளவுத்துறையினுடைய தலைவர் உயிரிழந்திருக்கிறார் என்று ஈரான் வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய தலைவர் யஹ்யா
ஹமிடியம் அப்படின்றவர் வந்து இன்னைக்கு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெசஸ்கியன் அவர்கள் நான் அடுத்தடுத்த மினிஸ்டரை வந்து அசைன் பண்ணியிருக்கிறேன், அந்த மினிஸ்டர் எல்லாமே கண்டிப்பாக பதிலடிகள் கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பெசஸ்கியன் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் 2 வரைபடத்தை காட்ட விரும்புகிறேன். முதல் வரைபடம் சிரியா பக்கத்தில் அமெரிக்க நிலைகளில் 2000 சோல்ஜர்ஸ் இருக்காங்க, ஈராக்கில் 2500 அமெரிக்க சோல்ஜர்ஸ், குவைத்தில் 13500 அமெரிக்கன் சோல்ஜர்ஸ், 2700 சோல்ஜர்ஸ் வந்து பக்ரைனில், கத்தாரில் 10,000 சோல்ஜர்ஸ், யூஏஇயில் 3500, சவுதி அரேபியாவில் 13,500, ஜோர்டனில் 3,813 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அடிஷ்னலாக அடுத்த போர் கப்பல்கள் யூஎஸ்எஸ் ஆப்ரகாம் லிங்கன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், யூஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு. இந்த கப்பல்கள் இந்த நிலைமைகள்லாம் இதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பது சால சிறந்தது. ஏன்னா நேற்றைய 400 வீரர்கள் கிளைம் பண்ணாங்க, இல்லை வீரர்கள் அந்த அளவுக்குலாம் இல்லை. அதனால் ஈரான் கொஞ்சம் ஹைப்பாக தான் கிளைம் பண்ணுவாங்க, எப்போவுமே ஓவர் ஹைப்பாக தான் கிளைம் பண்ணுவாங்க. பட் நம்ம தான் பொறுப்பாக சூதானமாக அதை கரெக்டாக உண்மையாக பொய்யான்னு அனலைஸ் பண்ணி சொல்ல வேண்டிய சூழ்நிலையாக இருக்கிறது. அப்புறம் ஈரானுடைய IRIS ஷாகித் பஹாரி தொடர்ந்து நாங்கள் அடித்ததில், அதாவது ட்ரோன்களை சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடிய ஒரு கப்பலை அழித்து விட்டோம் என்ற ஒரு வீடியோ பதிவுமே வெளியிட்டிருந்தாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இந்த வீடியோவோட கிளைமேக்ஸில் ரீசா பலாவி அவர்கள் மறுபடியும் மன்னர் ஆட்சி முறையை தொடங்குறீங்களா, இல்லை என்ன பண்ண போகிறீங்க, எப்படி ஆஃபீஸை ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நான் ஆஃபீஸை ரன்லாம் பண்ணல, அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருக்க விரும்புகிறேன், மற்றபடி எனக்கு அந்த எண்ணம்லாம் இல்லை, ஒரு சேவை செய்வனாக ஒரு சேவையாக இருக்கிறன்றாரு. ரொம்ப சீக்கிரமாக நோகாமல் ஆட்சி பிடிக்கிற ஒரே ஆள் எவ்வளோ தான், லக்கு இருக்கணும், எங்கேயோ மச்சம் இருக்குல்ல, உட்காந்த இடத்துல கத்தி இன்றி ரத்தமின்றி டெய்லியும் ஒரு வீடியோவை போட்டுட்டு அப்படியே நேக்காக ஒரு கோட் ஷூட்டை போட்டுக்கிட்டு டையை கட்டிக்கிட்டு அவங்கவுங்க ஒரு நாட்டை பிடிக்கணுன்னா எவ்வளோ கஷ்டம் இல்லை. இந்த சிரியாவில் அகமது சஹாரா பாவம் நாயா பேயா கஷ்டப்பட்டு உழைச்சி துப்பாக்கியெல்லாம் சைடில் இருந்து தூக்கிட்டு நாட்டை பிடிச்சாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ரேசா பலாவி தான் அருமையாக ஆட்சி பிடிக்கிறாரு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உட்கார. நம்ம கூட 4-5 அறிக்கை போட்டு பண்ணலாம் ஒரு யோசனை வந்தது ரேசா பலாவியை பார்த்து. ஜெலன்ஸ்கி சொல்லிட்டாரு, கல்ஃப் நாடுகளை காப்பாற்ற நான் தயாராக இருக்கிறேன், எந்த நேரத்திலையும் நான் வருகிறேன், ஏன்னா எங்களுக்கு தெரியாத டெக்னிக் கிடையாது, நாங்கள் அவ்வளோ பெரிய ரஷ்யாவையே கையாண்டவங்க, தேவைப்பட்டால் உதவி செய்ய தயாராக இருக்கிறேன், நான் இது நாள் வரை ஐரோப்பாவின் இரட்சகராக இருந்த நான் இனி அரபு நாடுகளின் இரட்சகராக மாற தயாராக இருக்கிறேன்றாங்க. போதும் ஜாமி, எங்களை விட்டுருங்க, நீ எந்த ரட்சகராக கூட மாறு, உங்கள் சங்காத்தம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் ஜாமி, இதோட முடிச்சுக்கலான்ட்டு அடுத்த பதிவு உங்களுக்கு ஒரு 11:30 to 12 உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நான். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோம்பு சேனல். நன்றி, வணக்கம்.